இந்த கடவுள சிவபுராணம்ல எப்படி சொல்லியிருக்காங்க? புல்லாகி, பூடாகி, புழுவாகி, மரமாகி, பல்விருகமாய், பறவையாய், பாம்பாய், கல்லாய், மனிதராய், பேயாய், கணங்களாய், வல்லசுரராகி, முனிவராய், தேவராய், செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லாப் பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமான், மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடு உற்றேன். இதுல ஒரு லைன் இருக்குங்க. செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள். இந்த லைனோட விளக்கமா உங்களுக்கு என்ன படுது? செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள்னா, இந்த பூமியில இருக்கிற எல்லா விஷயமுமே மூவபிள் தான். ஒரே இடத்துல இருந்து, ஒரே இடத்துல வளர்ந்து, ஒரே இடத்துல இருக்க போற ஒரே பொருள் வந்து தாவர வகைகள் மட்டும்தான். இது சும்மா விளையாட்டா கூட இப்படி கூட சொல்லலாம். நான் ஒரு 10 ஏக்கர்ல நெல்லு போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். அது மூவபிளா இருந்துச்சு அப்படின்னா, அது 6 மாசம் கழிச்சு பக்கத்துக்காரன் தோட்டத்துக்கு போய் அப்படின்னா நான் நெல்லு விதைப்பேனா? கண்டிப்பா விதைக்க மாட்டேன். இங்க இந்த செடி கொடிகள், மர வகைகள் மட்டும்தான் எங்க உருவாச்சோ அந்த இடத்துக்கே பலன் தரக்கூடியது. மற்ற எல்லாமுமே அடுத்த அடுத்த இடத்துக்கு நகரக்கூடியது. மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடு உற்றேன்னு சொல்லியிருப்பாரு. மெய் அப்படிங்கிறது உண்மைன்னு வச்சுக்கலாம், உடல்னு வச்சுக்கலாம். இந்த உடலுக்குள்ள இருக்கிற உயிராற்றல் தான் கடவுள். அந்த உயிராற்றலுக்கான வீடு தான் இந்த உடல் அப்படிங்கிறத ரொம்ப முழுமையா அந்த வரிகள்ல சொல்லியிருப்பாங்க.